السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا إلى آخر الآية. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரத்துல் மாஇதா உணவு தட்டு என்கிற பெயரிலே ஒரு அத்தியாயம் இன்றைக்கு ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்திலே உள்ள ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் இன்றைய தராவீஹின் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை இந்த நாளில் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் என்பதாக இன்றைக்கு ஓதப்பட்டது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் என்னுடைய மார்க்கத்தை, இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை உங்களிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன், பரிபூர்ணமாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். இதை கேட்டதும் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். அல்லாஹு தஆலா இன்னையோடு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன்னு சொல்லிட்டான். என்ன சந்தோஷம்னா, இதுக்கு மேலே கியாமத் நாள் வரைக்கும் இதில் உள்ள சட்டங்களையும் சரி, இதில் உள்ள ஹுக்கும்களையும் சரி, இதில் உள்ள மசாயில்களையும் சரி வேறு யாருமே எதுவும் மாற்ற முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் என்கிற ஒரு சந்தோஷம் இது ஒரு பக்கத்து இருந்தாலும், இதுக்குள்ளே ஒரு கவலையான செய்தி ஒன்று மறைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற செய்தி இதில் மறைஞ்சிருக்கு. ஏன்னா அல்லாஹு தஆலா எப்பொழுது இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன்னு சொல்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலிமா வஹியை கொண்டு வருவாங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. எப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன்னு சொல்லிட்டானோ அப்பொழுது வஹி வர வேண்டிய தேவை இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்ற செய்தியை இந்த ஆயத்தினுடைய நோக்கத்தை கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தூரமான சிந்தனையை கொண்டு விளங்கிட்டாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருப்பது கடினம் என்று விளங்கிட்டாங்க. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கி 80 நாட்கள் தான் இருந்தார்கள். 81வது நாள் இந்த உலகத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அதே போன்றுதான் இந்த ஆயத் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஹஜ் செய்தார்கள், ஒரே ஒரு ஹஜ் தான். அந்த ஹஜ் சமயத்திலே தான் இந்த ஆயத் இறங்கியது. அரஃபாவுடைய நாள், யௌமுல் அரஃபா, பிறை 9 அன்னைக்கு கரெக்டாக ஜும்மாவுடைய நாளும் சரி, அரஃபாவுடைய நாளும் சரி ஒரே நாளில் வருது. அப்படி வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஒரே நேரத்தில் வருது. ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது, அரஃபாவுடைய நாளாகவும் இருக்குது. ஜும்மாவினுடைய மாலை, அரஃபாவினுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தில் தான் இறங்குது இந்த ஆயத். அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற ஆயத் இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் கடைசியாக இறங்குது. இந்த ஆயத்திற்கு நம்ம உலகத்திலே நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி, இஸ்லாத்தில் நாம் வாழ்நாள் பூரா நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்பதற்கான இந்த ஆயத் மிகப்பெரிய ஒரு ஆதாரம், மிகப்பெரிய ஒரு பெருமை. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பெருமை இந்த ஆயத். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு யூதரும் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த யூதர் சொல்கிறாரு, உங்களுடைய குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து மட்டும் உங்களுக்கு இறங்கின மாதிரி என்னுடைய தௌராத்தில் அது இறங்கிருச்சுன்னு சொன்னால் நான் அந்த நாளை என்னங்க ஈதுடைய நாள் மாதிரி நான் கொண்டாடுவேன், என்னுடைய பெருநாள் போன்று நான் கொண்டாடுவேன்னு சொன்னபோது இந்த கருத்தை விளங்கி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவர் சொல்ல ஒரு ஆயத்து இதுதான் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ எந்த ஆயத்தை நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த ஆயத்து இறங்குனது எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் இருக்காங்க, யௌமுல் அரஃபா அன்னைக்கு இறங்குச்சு, நானும் கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதனுக்கு பதில் கொடுத்தாங்க. அதே போன்று தான் உலகத்தில் நீங்கள் எல்லா மதங்களையும் எடுத்துக்கோங்க, எந்த மதங்களாக இருந்தாலுமே ஒருத்தருடைய பேரை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கும். யஹூதா அப்படிங்கிறது ஒரு பேர், அதை வச்சு தான் யஹூதிங்கிற மதம், யூத மதம் வந்துச்சு. கிறிஸ்துவம் அப்படிங்கிறது அது ஒரு பேர், கிறிஸ்துவ அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர், அதை வச்சு தான் கிறிஸ்துவ மதம் அப்படியே வந்துச்சு. இஸ்லாம்ன்றது எந்த பேரும் கிடையாது. நம்மளுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாம் முகமதுடைய மார்க்கம் அப்படின்னு இல்லை. இஸ்லாம்னாலே அது ஒரு மார்க்கம். இஸ்லாமுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், சரண்டர், முழுமையாக ஒப்படைத்து விடுதல்னு அர்த்தம். தன்னை முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விடுவதற்கு பேர் தான் இஸ்லாம். அதே போன்று தான் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை ஏன் ஒப்படைத்து விட்டேன்னு சொல்கிறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? இஸ்லாத்தில் உள்ள மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்துருக்கான். இந்த குர்ஆன் இருக்கிறதே 1500 ஆண்டுகளான பிறகும் கூட அந்த குர்ஆனில் உள்ள ஒரு ஹருஃபை கூட யாரும் மாற்றலை, ஒரு நுக்தாவை இது வரைக்கும் யாரும் மாற்றலை. ஆனால் இன்றைக்குள்ள தௌராத் எடுத்து பாருங்கள், இன்றைக்குள்ள இன்ஜீல் எடுத்து பாருங்கள், பைபிள் எடுத்து பாருங்கள். பைபிள் அப்படி இங்கிலீஷில் மாட்டியிருக்கு. சுரியானி பாஷையில் வந்தது தான் இன்ஜீல், அது இன்றைக்கி வேறு பாஷையில் இருக்குது.
ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தர்ஜுமத்துல் குரான், குரானுக்கு தர்ஜுமா இருக்கிறவங்க இருக்காங்க, தர்ஜுமா இருக்குது குரானில், நம்ம படிக்கிற தர்ஜுமா இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் அரபி வாசகம் இருக்கும், பக்கத்தில் தான் தமிழ் வாசகம் இருக்கும். அதுக்கு தான் அனுமதி. பிரிண்டில் வெளியிடுறதுக்கு குரான் ஒரு பக்கம் அரபியில் இருக்கணும், மறுபக்கம் தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது சுரியானி மொழியாக எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், பக்கத்தில் அரபி மொழி இருக்கிறதோடு சேர்த்து தான் அது இருக்கணும். வித்தவுட் அரபி, அரபி இல்லாத ஒரு குரான் எங்கேயுமே பதிவிடக்கூடாது. அப்படி பதிவிட்டுச்சுன்னா அந்த குரானை எரிக்கணும்னு வந்திருக்கு. அதே போன்று தான் எல்லா தலைவர்களும் இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். சில மத குருமார்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய வியாபாரம் செய்யலை. எனவே வியாபாரம் ரீதியாக நம்ம அவங்களை பின்பற்ற முடியாது. நிறையா குருமார்கள் இருக்காங்க, அவங்க நிக்காவே செய்யலை. எனவே திருமணத்துடைய வாழ்க்கைக்கும் நம்ம அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுக்க முடியாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்காவும் செய்து நமக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நமக்கு வியாபாரமும் செய்து வணிக ரீதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்காங்க. எந்த அளவிற்கு நான் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்க ரொம்ப எளிமையானது. நீங்கள் மற்ற மதங்களில் உள்ள இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப எளிமையானது. ஒருத்தர் ஒளி செஞ்சுட்டு தொழுகணும், அதுதான் பருது. ஒளி செய்ய முடியல, டைமை செஞ்சுக்கலாம், லேசு. ஒருத்தர் நின்றுட்டு தான் தொழுகணும், முடியலன்னா உட்காந்து தொழுதுக்கலாம், அதுவும் முடியலன்னா படுத்து தொழுதுக்கலாம், கண்ணை சிமிட்டி கூட தொழுதுக்கலாம். இந்த அளவிற்கு இஸ்லாத்தில் என்னங்க ஆகமானதாக இருக்குது. நீங்கள் மற்ற மதங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிறிஸ்துவ மதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தான் போய் வணங்கணும். அதை அதே வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா கூடாது. ஆனால் நம்ம இப்போ இதில் அப்படி கிடையாது. முடிஞ்சால் பள்ளிவாசலுக்கு வரலாம், தக்க காரணம் இருக்குது, முடியலை, ஒரு நோயாளியாக இருக்கார், ஒரு மழை நேரமாக இருக்குது, வீட்டில் தொழுதுக்கலாம். அல்லாஹ் தஆலா ரொம்ப லேசான மார்க்கமாக நம்ம கொடுத்துருக்கான். கொள்கை கோட்பாடுகளும் சரி, அதே போன்று எல்லா விதத்திலையும் லேசான மார்க்கம். இது நமக்கு எப்போ விளங்கும்னா, அவங்க மதங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது தான் நம்மளுடைய மதத்தின் உள்ள மார்க்கம் விளங்கும். அதே போல் 2017 லாஸ்ட்டில் பியூன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் மொத்த கோடி 180 கோடி இருக்காங்க. 2017 லாஸ்ட்லேயே அவங்க எழுதின கணக்கில் எழுதிட்டு வராங்க 180 கோடி. அப்போவே சொன்னாங்க, பிற்படுத்தப்பட்டவாதிகள், அவங்க பயங்கரவாதிகள், அவங்க இப்போ போர் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிற வன்மத்தை தூண்டுறாங்க, நிறையா விமர்சனம் இருந்தாலும் கூட அவங்களோட இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. 180 கோடி இருந்தாங்க 2017. அதை எழுதிட்டு பக்கத்தில் எழுதுகிறாங்க, 2070 இன்ஷா அல்லாஹ் எப்படி எழுதுகிறாங்க, வாசகம் இருக்குது, 2070 உலகத்திலே நம்பர் 1 மார்க்கமாக இஸ்லாத்தினுடைய மார்க்கம் தான் இருக்குன்னு சொல்லி அதில் கீழே எழுதுகிறாங்க. அல்லாஹு தாலா நம்மளுடைய மார்க்கத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான். நம்ம அல்லாஹு தாலா நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை நாம் விளங்கும் பாக்கியத்தையும் அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.